கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரஜபுடைய மாதம் வந்துருச்சு. இன்னையிலேருந்து நமக்கு ரஜபு தொடங்குகிறது. மறந்து கூட இந்த ஒரு விஷயத்தை செய்து விடாதீங்க. பெரும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தான் நம்ம அனுபவிக்கணும். நபி அவர்களும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லேயே அறிவித்து கொடுத்துருக்கேன், ரஜப் மாதத்தில் இதை செய்யக்கூடாதுன்ட்டு. அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த மாதம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய அமல்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. நம்ம தொடர்ந்து போட்டு வருவோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து வாங்க. இப்போ நம்ம அந்த என்ன விஷயம்னு பார்க்கலாம். அல்லாஹ் பார்த்திங்கன்னா வருடத்தில் 12 மாதங்களை படைத்துள்ளான். அதே மாதிரி வாரத்துக்கு 7 நாட்களை படைத்துள்ளான். இப்படி தான் அல்லாஹ் அமைத்து வச்சிருக்கான். அப்படி அமைத்து வச்சிருக்கக்கூடிய மாதங்களையும் நாள்களையும் சில விஷயத்தை மட்டும் சிறப்பாக்கி வைத்திருக்கான். அதில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த ரஜபுடைய முதல் நாளாகவும் இருக்குது. அதில் ஒரு மாதமாக இந்த ரஜபுடைய மாதமாக இருக்குது. ஏன்னா புனிதமாக்கப்பட்ட மாதமாக அல்லாஹ் 4 மாதத்தை தேர்ந்தெடுக்கிறான். 12லிருந்து 4ஐ புனிதமாக்கி வச்சிருக்கான். அந்த 4ஐ பார்த்திங்கன்னா பற்றி குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, யார் புனித மாதத்தை அடைந்து கொள்றாங்களோ அவங்க தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்ளாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ அந்த புனிதமான மாதம் எதுன்னு பார்க்கும்போது அதில் ஒரு மாதமாக ரஜப் மாதம் இருக்குது. அப்போ புனிதமாக்கப்பட்ட மாதத்தில் ரஜப் மாதம் வருது. அதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் குர்ஆனில், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அநியாயம் செய்து கொள்றதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மள இடத்துல ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது கிடையாது. மனிதர்களுடைய இயல்பே தப்பு செய்யக்கூடிய எண்ணம் தான். அதே நேரத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது, அதுலேயும் குறிப்பிட்டு இந்த நாளில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா அந்த நாளில் நம்ம அதை செய்யக்கூடாது. அந்த நாளில் அதை செஞ்சால் இன்னும் என்ன ஆயிரும், கடுமையான தண்டனை ஆயிரும். எப்பயுமே அது தப்பு தான், ஆனால் இந்த நாட்களில் ரொம்ப தப்பு அப்படின்றா எப்படி இருக்குமோ அந்த ஸ்பெஷலை தான் நம்ம இந்த ரஜப் மாதத்துக்கு கொடுக்கணும். அப்போ அல்லாஹ் அநியாயம் செய்து கொள்ளாதீங்கன்னு எதை சொல்கிறான்னு பார்க்கும்போது பலவிதமான அநியாயம் இருக்குது. அதில் ஒரு 3-4 விஷயத்தை மட்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா அந்த அநியாயத்தை தான் நாம் தினமும் செய்கிறோம். முதல் அநியாயம் என்ன தெரியுங்களா, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்யாமல் இருப்பது நமக்கு நாமளே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம். அல்லாஹ்வுக்கு என்ன கடமையை செய்யணும், நம்ம அவனை வணங்குவது நம்மளுடைய கடமை, நமக்கு ஃபரலாக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி அவன் சொன்ன ஹலால் ஹராமை பேணி நடப்பது நம்மளுடைய கடமை. என்னைக்கெல்லாம் நம்ம ஹலாலை விட்டுட்டு ஹராமை தேர்ந்தெடுக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு நாமளே அநியாயம் செய்து கொள்கிறோம்னு அர்த்தம். ஹராம்னு எடுத்துட்டா சாப்பிட்ற சாப்பாட்லேயும் ஹராம் இருக்குது, சம்பாதிக்கிற சம்பாதனையிலும் ஹராம் இருக்குது. அதே மாதிரி துணிமணி, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி எத்தனையோ ஹராம்கள் இருக்குது. எல்லா ஹராமையும் விட்டு விலகி இருக்கணும். வணக்க வழிபாடுல நம்ம செய்யக்கூடிய ஹராமில் பார்க்கும்போது நம்ம ஒழுங்கான நேரத்துக்கு முதல் தொழுகாமல் இருக்கோம், ஒழுங்கான முறையில் தொழுகாமல் இருக்கோம். அல்லாஹ் அந்த தொழுகையை நம்ம தொழுது அதை ஏற்றுக்கலினாவே தொழுகாததுக்கான சமந்தான். அப்போ தொழுகாதவங்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை தான் கிடைக்கும். எவ்வளோ நாள் தொழுதுட்டு போனாலும் மூஞ்சியில் அந்த தொழுகையை தூக்கி வீசினா நமக்கு அதில் என்ன பிரயோஜனம் இருக்கும், மறுமையில் ஒன்றுமே இருக்காது. அப்போ நமக்கு நாமளே அது அநியாயம் செஞ்சுக்கிறோம். மறுமையில் பார்க்கும்போது கை சேதமுடையவர்களாக ஆறோம். அப்போ முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, அல்லாஹ் நமக்கு சொல்லிக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை பின்பற்றி இபாதத்தில் ஒழுங்குபடுத்துறது. எல்லா நாளும் இதை படுத்தணும். ஆனால் இந்த 4 மாதம் இருக்குது பாருங்க, ஸ்பெஷலான மாதம், அந்த புனிதமாக்கப்பட்ட மாதம், அதில் ஒரு மாதம் ஆகிய இந்த ரஜபில் அதை இன்னுமே அதிகமாக பண்ணுங்க. அந்த மாதத்தில் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதில் பார்க்கும்போது ரஜப் மாதம் ஒரு மாதமாக இருக்குது. இன்னைக்கு நான் சொல்கிறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்லை, ரஜபுடைய 30 நாளைக்குமே. இன்னைக்கு ரஜப் 1ல் தொடங்கி ரஜப் 30 வரையும். அடுத்தது அல்லாஹுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயத்த சொல்லிட்டோம். அடுத்தது பிறருக்கு நம்ம செய்யக்கூடிய அநியாயங்கள். நம்ம பிறருக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், அநியாயமாக அமைந்து விடும். அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு செஞ்ச பாவத்தை ஒரு அடியான்ட்டு நான் மன்னிப்பேன், ஆனால் அந்த அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்த பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன். அந்த அடியான், அந்த பாவம் இழைக்கப்பட்ட அடியான் தான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாம் மற்றவங்களுக்கு என்ன விதத்துலலாம் பாவம் செய்கிறோம், பொய் பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், கோல் மூட்டுறோம், தீங்கு செய்கிறோம், பொறாம்படுறோம், என்னென்னமோ கெடுதல்லாம் செய்கிறோம். அப்படிலாம் நம்ம செய்யக்கூடிய அனைத்தும் நமக்கு நாமளே செய்து கொள்ளக்கூடிய அநியாயங்கள். இந்த நாட்களில் அந்த அநியாயத்தை நீங்கள் செய்து கொள்ளாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் போர் செய்வாங்களாமா. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா போர் இருந்துச்சு. நமக்கு தெரியும், நம்ம குர்ஆனுடைய வரலாற்றில் பார்க்கும்போது எத்தனையோ போர்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரஜப் மாதத்தில் போர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது புனிதமாக்கப்பட்ட மாதம், புனிதமாக்கப்பட்ட மாதத்தில் போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தடுத்திருந்திருக்காங்க. இதுலேயே ஒரு படி மேலே போய் சொன்னால் ஜாஹிலியா காலத்திலே போர் செய்ய மாட்டாங்களாமா. ஜாஹிலியா காலம்னு என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, நபித்துவம் கிடைத்ததுக்கு பிறகுதான் நமக்கு வர்றதெல்லாம் சட்டமாக ஆச்சு, குர்ஆனாக வந்துச்சு. ஆனால் நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இது புனிதமாக்கப்பட்ட மாதம், இதில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க, சட்டங்கள் இருந்திருக்காது. ஆனால் அந்த காலத்திலேயே அவங்க பின்பற்றியிருக்காங்கன்னா அந்த விஷயங்கள் அதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் சொன்னதாக இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு மூலமாக தான் நமக்கு விஷயங்கள்
விஷயங்கள் வரும். நபி அவர்களுக்கு முன்னாடியே வந்திருக்குன்னா முந்தைய சமுதாயமும் இதையெல்லாம் பின்பற்றி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அதே மாதிரி இறைவனுக்கு எந்த இடத்துலையும் நம்ம குறை வைக்கக்கூடாது. மூன்றாவதா என்ன தெரியுங்களா, நமக்கு நாமளே செஞ்சுட்டு இருக்கோமே அந்த அநியாயங்கள். நமக்கு நாம் என்ன தீங்கு செய்கிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நாம் பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தீங்கு தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் எதற்காக இங்கே நிற்கிறாங்கன்னா அல்லாஹ்வை வணங்குறதுக்காகத்தான். அதே நேரத்தில் உலக வாழ்வாதாரங்கள் எல்லாம் பார்த்துட்டு குடும்பத்தையெல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இபாதத்தில் தான் கழிக்கணும். ஆனால் நம்ம இபாதத்தில் தான் கழிக்கிறோமா? கிடையாது, என்டர்டெயின்மெண்ட்டில் தான் கழிக்கிறோம். அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன், அதில் எத்தனையோ அடங்கும். நேரத்தை கடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கூட பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் தான். நீங்கள் அந்த நேரத்தை நன்மை இல்லாமல் ஒரு நேரத்தை கடந்து போகிறீங்க, அதில் ஒரு காரியமுமே இல்லாமல் அது ஒப்புக்கு போச்சுனாவே அதுவே உங்களுக்கு என்ன ஆயிரும், உங்களுக்கு நஷ்டமாக தான் போயிடும். மறுமை நாளில் பார்க்கும்போது உங்களுக்கு கொடுத்த ஆயுள் காலத்தில் அந்த நொடிகள் எல்லாம் வீணாக்கப்பட்ட நொடிகளாயிரும். அப்படி பார்க்கும்போது நமக்கு நாமளே செய்யக்கூடிய அநியாயத்தில் நேரடியாக நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களும், கண்ணால், காலால், கையால், நாவால் செய்யக்கூடிய பாவங்கள், பொழுதுபோக்கில் செய்யக்கூடிய பாவங்கள், நம்ம குடும்பத்தினருக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்லாம் அடங்கிடும். எப்படி நம்ம மற்ற மனிதர்கள்னு சொல்லும் போது பொதுவாக சொல்லிட்டோம், மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் பாவம் செய்யாதீங்கன்ட்டு. ஆனால் அந்த மற்ற மனிதர்களில் பெற்றோர்கள் இருக்காங்க, உற்றார் உறவினர்கள் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, தெரிஞ்ச தெரியாத எல்லா மக்களுமே இருக்காங்க. அதனால யாருக்குமே நம்ம தீங்கும் செய்யக்கூடாது, யாருக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமையிலேருந்து நம்ம விலகக்கூடாது. அல்லாஹ்விற்கு எப்படி வணங்குறோமோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம கடமையும் நிறைவேற்றணும். தாய் தந்தைக்காகட்டும் யாருக்காக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம கடமையை நிறைவேற்றணும். அப்போ இதெல்லாம் நமக்கு நாமளே செய்து கொள்ளக்கூடிய அநியாயங்கள். மொத்தத்தில் அநியாயம்ட்டு அங்கே சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த மாதத்தில் அநியாயம் செய்யாதீர்கள் அப்படின்ட்டா இந்த மாதத்தில் பாவத்தை செய்யாதீர்கள், கைவிடுங்கள் அர்த்தம். பொதுவாக உங்களுக்கு எல்லாருக்குமே நமக்குன்னு சில விஷயம் தெரியும், இதெல்லாம் பாவம்ட்டு. அத்தனை பாவத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கமிச்சுக்கோங்க. மற்ற நாளும் அது பாவம் தான், ஆனால் இந்த நாள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி பாவம் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கும் போது அதை செஞ்சால் இன்னும் பாவத்துக்கு தண்டனை கடுமையாக இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால ரஜப் மாதத்தில் பாவத்தை செய்யாதீங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் நம்ம அநியாயத்தை செய்து கொள்ள வேண்டாம்னு நம்ம நினச்ச மாதிரி நமக்கு நம்ம நன்மையும் செய்து கொள்ளணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா அமல்களை அதிகப்படுத்துங்க. இது எந்த மாதம் சொன்னோம்? புனிதமாக்கப்பட்ட மாதம். புனிதமாக்கப்பட்ட மாதத்தில் பாவத்தை தடுப்பது நமக்கு சிறந்ததுன்னா நன்மையை செய்வது நமக்கு அதை விட சிறந்தது. அதனால நீங்கள் எல்லா நன்மையும் செய்யலாம். உங்களுக்கு இந்த மாதம் இதுதான் ஸ்பெஷல்னு நம்ம தனியாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம டெய்லி ஒன்று கொடுக்கலாம். எதுக்குன்னா நினைவுபடுத்துவதற்காக, ஓதி பலன் அடையட்டும்னு சொல்லிட்டு. ஆனாலும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக 30 நாளுமே அதிக நன்மையான காரியங்களில் ஈடுபடுங்க. எப்பயும் தொழுகுவதை விட அதிகமாக தொழுங்க. அதிகமாக தொழுகிறதோட முக்கியம் திருப்தியாக ஒழுங்காக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தொழுவுங்க. உரிய நேரத்தில் தொழுவுங்க. அதேமாதிரி நிறைய திக்ரு, நிறைய துவாக்கள் செய்யுங்க. நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா தீனுடைய விஷயத்தில் செலவு செய்யுங்க. அதே மாதிரி நோன்பு நோருங்க. முடிஞ்சால் எப்போ வேணால் நோன்பு வைக்கலாம். இந்த நாளில் தான் வைக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. அதனால் நீங்கள் 30 நாளில் உங்களுக்கு எப்போயெல்லாம் முடியுமோ அப்போயெல்லாம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் விட்டு வச்சுக்கலாம். தொடர்ந்து பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.